அதிமுகவிலே இணைந்த ஓபிஎஸ் அணியின் மிக மிக முக்கியமான தலைவர். அதிர்ச்சியில் கதறியலும் ஓபிஎஸ், மகிழ்ச்சியில் அதிமுகவினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துரோகம் செய்தவர்தான் நமது ஓபிஎஸ் அவர்கள். நீங்கள் வேண்டுமானால் துரோகம் செய்யலாம், எங்களால் அதிமுகவிற்கு துரோகம் செய்ய முடியாது. நீங்கள் அதிமுகவிலே மறுபடியும் ஒன்றிணைந்து விடுவீர்கள், அதிமுக ஒன்றுபட்ட அதிமுகவாக உருவாகும் என நினைத்துதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவுகளை கொடுத்து கொண்டிருந்தோம். ஆனால் நீங்கள் இறுதியிலே திமுகவின் காலடியிலே விழுந்து விட்டீர்கள். எங்களால் அப்படி இணைய முடியாது. ஜெயலலிதா அம்மையாரையும் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரை தவிர மற்ற யாரையும் நாங்கள் கடவுளாக தெய்வமாக வணங்க முடியாது என நினைத்த உண்மையான அதிமுக தொண்டர்கள் புறம் தாய் கழகமான அதிமுகவிலே இணைந்து கொண்டுதான் இருக்கிறார். அப்படித்தான் நேற்றிடம் மிகப்பெரிய ஒரு நிகழ்வும் நிகழ்ந்திருக்கிறது. நமது ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருந்த ஒரு நபர் நேற்றிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அதிமுகவிலும் தாய் கழகத்திலே தன்னை கள்ளக்கடிப்பு இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் அதிமுகவின் சார்பாக சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஓபிஎஸ் அணியின் மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொறுப்பாளர் அண்ணன் திரு ராஜகோபால் எக்ஸ்-எம்சி அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து விலகி தாய் கழகமான அதிமுகவிலே எடப்பாடி பழனிசாமி இணைந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி இணைந்தது மட்டுமல்லாமல் கண்டிப்பாக எங்கள் தொகுதியிலே அதிமுகவை வெற்றி பெற செய்வதுதான் என்னுடைய முதல் நோக்கம். இது நான் மட்டும் கிடையாது, இனி வருகின்ற நாட்களிலே என்னுடைய ஆதரவாளர்கள் இருக்கக்கூடிய அனைவரையுமே அதிமுக இணைப்பது என்னுடைய முதல் வேலை என எடப்பாடி பழனிசாமியிலே உறுதி கூறியிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. ஓபிஎஸ் அணியின் மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொறுப்பாளராக இருந்த அண்ணன் திரு ராஜகோபால் அவர்கள் நேரம் எடப்பாடி பழனிசாமியிலே அதிமுகவிலே இணைந்திருப்பது ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக மிகப்பெரிய வேலையாக திமுகவிலே இணைந்து விட்டார். எப்படியாவது திமுகவில் இணைந்து திமுகவிலே முக்கியமான பதவி அமைச்சர் பொறுப்போ அல்லது சபாநாயகர் பொறுப்போ வாங்கிவிடலாம். அதை வைத்து எடப்பாடி பழனிசாமியை மிகப்பெரிய சிக்கலில் மாற்றிவிடலாம் என நமது ஓபிஎஸ் கணக்குகளை போட்டுத்தான் தற்சமயம் திமுகவிலே இணைந்திருக்கிறது. ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்ப காலகட்டத்திலே வீடியோக்கள் போடக்கூடிய அந்த நாட்களிலே சொல்லி இருப்போம். அதாவது ஓபிஎஸ்க்கு அதிமுக வெற்றி பெறுவது நோக்கம் கிடையாது, லட்சியம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமியை மட்டும் வெற்றி பெறவிடக்கூடாது, எடப்பாடி பழனிசாமியை அழித்தே தீர வேண்டும். அதனால் அதிமுக அழிந்தாலும் அவருக்கு பிரச்சனை என்பது கிடையாது. அப்படி இருந்த நபர் தான் தற்சமயம் திமுகவிலே இணைந்திருக்கிறார். திமுக இணைந்ததன் மூலம் அவர் அதிமுகவிற்கு துரோகம் செய்த துரோகி அப்படிங்கிற மாதிரிலாம் அதிமுக மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் திமுக இணைந்ததால் அவருடைய ஆதரவுகள் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் அனைவருமே தற்சமயம் அதிமுகவிலே இணைந்து கொண்டிருப்பது அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க நண்பா.